அடுத்ததாக நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. சந்திரன் நீச்சம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் நிறைய மூட் ஸ்விங்கு தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை. இந்த விடாப்பிடியாக இருக்கிறது, நான் பிடிச்சது கரெக்டு, நான் சொன்னது கரெக்டெல்லாம் இந்த டைமில் கூடாது. அதே சமயம் ஹெல்த்தை ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். ஹெல்த்தில் பிளட் சர்க்குலேஷன் தடை இல்லாமல் இருக்கணும். அது கழுத்துக்கு போகிற நரம்பாக இருக்கட்டும், காலுக்கு போகிற நரம்பாக இருக்கட்டும், இதயத்துக்கு போகிற ரத்தமாக இருக்கட்டும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைக்கும், கோபப்படுறது, ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகிறது, தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். இரத்தபந்த உறவுகளுடன் இருந்த மனத்தாங்கல் எல்லாம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். உடன் இருப்பவர்கள் செய்யக்கூடிய சதி தான் பெரிய சிக்கலாக இருக்கும். நம்மக்கிட்ட ரொம்ப பவ்யமாக நடந்துக்கணும், பவ்யமாக இருந்திருப்பாங்க, பட்சா நமக்கு எதிராக நிறைய பண்ணுவாங்க. அது தெரிய வரைச்சா ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் நாசுக்காக இருந்து பொறுமையாக இருந்து உங்கள் நேரம் பார்த்து ஒன்று நீங்கள் கைண்டி கொள்ளுங்கள், இல்லைனா அவர்களை கைட்டு விடுங்க. அதுதான் புத்திசாலித்தனமான அமைப்பு. அதே சமயம் கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெய்வ வழிபாடுகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சந்திரன் நீச்சம் என்பதனால் சிவ மந்திரங்கள், கோளர் பதிகத்தையெல்லாம் கேட்பது உங்களுக்கு நல்லதை, சந்தோஷத்தை கொடுக்கும். ரைட், நிறையா மந்திரங்கள் ஜபங்கள்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக டாக்டர் முகுந்தன் முரளி விருச்சிக ராசிக்கு என்ன பலன் சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா. தன்னுடைய அனுபவத்தை வைத்து வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த 2025 பொறுத்த வரைக்கும் துல்லியமான ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும், எதை அவாய்ட் பண்ணணும், எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சிறப்பான ஒரு அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் வெளிநாடு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஒரு வேலைவாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி அமைச்சு கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்திலிருந்து மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. இந்த விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு, விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு, அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் உங்களோட திறமை எப்படி இருக்குதோ அதற்கு ஏற்ற பலன்கள் இதற்கு முன்னாடி கிடைச்சிருக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், ஓட்டல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபங்கள், அதிகப்படியான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபங்கள், அரசு மையின் மூலமாக சலுகைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டுகளாக உங்களுக்கு அமைய திருச்செந்தூர் முருகப்பெருமானோட கோவிலுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்று போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. ரொம்ப நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக கமாண்டோ கண்ணன் அவர்கள் விருச்சிக ராசிக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு இப்போ இந்த குருபான் அவருடைய தன்னுடைய 2ஆம் வீட்டை, தனுசு வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் சரியாயிடும். அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்த்தனால வீடு வாங்கணும், வீடு கட்டணும், தாய்க்கு உடல்நல, அதேமாரி எது வேணாலும் இருந்தாலும் சரி, அது ராகுபவன் வந்தாலும் அவங்க என்ன பெருசாக வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க, வண்டி வாங்கணும் பொண்ணு பெருசாக போகணுன்னு நினைப்பாங்க. எது போட்டாலும் சரி அது பார்த்து கரெக்டாக செஞ்சுட்டா பரவாயில்ல. அதேமாரி விருச்சிக ராசி இந்த 2025 அருமையான காலகட்டம் தான். எதாக இருந்தாலும் அவங்க பயப்படுத்தலை. இருந்தாலும் என்ன பண்ணணும், அந்த குரு பகவான் அதேமாரியா சொன்ன மாரியே இந்த 2025 3 இதுலேயும் மாறுறாங்க. ரிஷபத்துலேயும் மிதுனத்துலேயும் கடகத்தில் மாறதுனால இவங்களுக்கு சுபட்சமான காலம்தான் இந்த 2025 அருமையான காலகட்டம் தான். நல்லாயிருக்கும், பார்த்து கரெக்டாக செஞ்சுட்டா நல்லாயிருக்கும். நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு விருச்சிக ராசிக்கு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அண்ணன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணே. விருச்சிக ராசியே ஸ்கார்பியோ கிங். ராஜகுணங்கள், ராஜ குடும்பத்தில் பிறந்ததோட தன்மை இவங்க கூடவே இருந்துகிட்டு இருக்கும். அப்புறம் கிரிகோரியன் கேலண்டருக்கு நான் ஸ்கார்பியோ கிங்கெல்லாம் எடுத்து தானே சொல்லணும், அதுதானே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ இந்த ஒரு வருஷமாக யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, எதுவுமே தெரியல, நான் என்ன பண்ண போகிறேங்கிறதே புரியல அப்படிங்கிற மனக்குழப்பம் பெரிய அளவுக்கு இருந்திருக்கும். இந்த ஒரு வருஷமாக உங்களை காப்பாற்றி வச்சுருந்ததே திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான். அவருக்கு நன்றியை சமர்ப்பணம் பண்ணுங்கள். அது எப்படி இந்த திருச்செந்தூரில் மட்டும் கடல் உள்வாங்குது? ஏன் கடல் வெளில வர வேண்டியதானே? வராது. அதுதான் எங்கள் முருகப்பெருமான். திருச்செந்தூரில் இருக்க முருகனை ஒரு தடவை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அங்கே சிவப்பு நிற மாழை சாத்தி இலை திருநீர். ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் ஒரு சிறப்பு இருக்குது. முருகன் ஏன் அறுபடை வீட்லேயும் இருக்குது, ஏன் ஒரே வீட்டில் 6 முருகனாக இருந்துடக்கூடாதா? இல்லை, திருச்செந்தூரில் இருக்க முருகன் தனி. விருச்சிக ராசி அங்கே தான் போகணும். இலை திருநீர் பெற்று வீட்டுக்கு வச்சுட்டு வாங்க. அங்கே இருக்க சத்ரு சம்ஹார மூர்த்திகிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த கடலில் நீராடுங்க. உங்கள் வஸ்திரத்தை அந்த சமுத்திரராஜனுக்கு சமர்ப்பணம் பண்ணி
வீடு திரும்புங்க. மிகப்பெரிய சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். ஆறுதல் பரிசுங்கிறது நிச்சயம் உண்டு. அதே மாதிரி யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுங்கிற முடிவை மட்டும் நீங்களே எடுத்துக்கங்க. அதை நான் உங்கள் கையிலேயே விட்டுறேன். ரொம்ப அற்புதமாக வந்து விருச்சிக ராசிக்கு ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்கள் சொன்னாங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதா கண்ணன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. விருச்சக ராசின்றது இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்ப அடி வாங்கினவங்களாகவும் பரிதாபப்பட்டவங்களாகவும் இருந்திருப்பாங்க. இந்த வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்திக்கோங்க. குரு பார்வையும் இருக்குது. அடுத்தது குரு பெயர்ச்சி ஆனாலும் உங்களுடைய தனஸ்தானத்துக்கான பார்வையும் கிடச்சிருக்கு. அப்போ வந்து நல்ல வீடு வண்டி வாகன யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தடை ஏற்படும். குழந்தைகளோட கல்வி முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும். ஆனால் குழந்தைங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தாய்க்கு ஏதாவது வந்து ஆப்ரேஷன் வரைக்கும் தொந்தரவு வந்தால் கூட பயப்படாமல் அதை செஞ்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்ட திருமணங்கள் நல்லா நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குறுகிய காலகட்டத்திலேயே இருக்குது. நல்ல குழந்தை பேர் அமைப்பு இருக்குது. நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. நல்ல வந்து தொழில் முன்னேற்றங்களும் இருக்குது. கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா தொழில் தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வந்துடும். அதனால் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி வந்து ரொம்ப வந்து அடுத்தவங்களுக்காகவே ஏதாவது செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப கொஞ்சம் பாதிப்பாக அவங்களுடைய கஷ்டத்தையே வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. அது அவங்களுடைய குணாதிசயம்தான். அவங்களுக்கு வந்து முருகர் பெருமாளுடைய நல்ல வழிபாடு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். எந்த வகை முருகராக இருந்தாலும் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. குரு பார்வை உங்களுக்கு அருமையாக இருக்குது. மாறினாலும் தனஸ்தானத்தை பார்ப்பாரு, நல்லாவே இருக்கும்.